வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வேப்பிலையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. வேப்பிலை நமது பாரம்பரிய மருத்துவத்தில் ஒரு மிகச்சிறந்த கிருமி நாசினியாகவும் நோய் தீர்க்கக்கூடிய மூலிகையாகவும் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. வேப்பிலை இருக்கக்கூடிய அசாடிராக்டின், நிம்பின் போன்ற வேதிப்பொருட்கள் பார்த்தீங்கன்னா அதற்குரிய அந்த மருத்துவ நன்மைகளை கொடுக்குது. இப்போ நம்ம அதிகாலையில் 1 அல்லது 2 கொழுந்து வேப்பிலைகளை அப்படியே மென்று சாப்பிடும்போது அல்லது அப்பப்போ பார்த்தீங்கன்னா வேப்பிலைகளை உணவுகளை சேர்க்கும் போதும் உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக வேப்பம் குச்சிகளில் பல் துளக்கும் போதுமே அந்த நன்மைகள் கிடைக்கும். அதெல்லாம் நம்ம என்னன்றதை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கிருமி நாசினி பண்புகளை பெற்று நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு வேப்பிலையை பயன்படுத்தலாங்க. ஸோ இயற்கை ஆன்டிபயோட்டிக்காக வேப்பிலை செயல்படும். வேப்பிலை பாக்டீரியா, வைரஸ் மற்றும் பூஞ்சை காளான், ஃபங்கல் ஆகியவற்றுக்கு எதிராக மிகச்சிறப்பாக செயல்படக்கூடியதாக இருக்கு. அப்போ பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகள், பூஞ்சை தொற்று வியாதிகள் இது மாதிரி நம்ம எதுவுமே வராது. ஒரு புதிய நோய் கிருமி நம்மை தாக்கி ஒரு புதுவிதமான நோயை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டால் வேப்பிலை எடுத்துக்கொள்ளும் போது அந்த மாதிரி நமக்கு ஏற்படாது. ஏன்னா நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகப்படுத்தப்படும். அதாவது அந்த இம்யூன் பவர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ தினமும் காலையில் சில வேப்பிலைகளை மென்று சாப்பிட்டு வரும்போது அல்லது அதனுடைய அந்த சாறை நம்ம குடிக்கும் போது நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய ரத்த வெள்ளை அணுக்கள், ஒயிட் பிளட் செல்ஸ் இன்னும் தூண்டப்பட்டு அதிகப்படுத்தப்படும் பொழுது நோய் எதிர்ப்பு மண்டலம் நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். ஸோ அந்த இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்களை எல்லாம் நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசன் எல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஒட்டுமொத்தமாகவே நோய் எதிர்ப்பு மண்டலம் பலமாக இருக்கும். தோல் நோய்களுக்கான சிறந்த தீர்வாக ஸ்கின்னோடைய ஹெல்த்தை ப்ராப்பராக பராமரிக்கிறதுக்கு வேப்பிலையை பயன்படுத்தலாங்க. ஸோ முகப்பொரு மற்றும் வடுக்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வேப்பிலையை பயன்படுத்தும் சரி பண்ணிக்கலாம். வேப்பிலையை அரைத்து முகப்பொருட்கள் மீது தடவி வரும்போது அந்த பருக்களை உண்டாகக்கூடிய பாக்டீரியாக்களையே அதை அழித்து முகத்தை பொலிவு பெற வைக்கும். முகப்பொருவை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிடும். தீராத தோல் வியாதிகள் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த சொரியாசிஸ், படை, அரிப்பு மற்றும் எக்ஸிமா போன்ற நாள்பட்ட தோல் நோய்களுக்கு வேப்பிலை சாறு அல்லது வேப்பிலை கலந்த குளியல் நீரை நீங்கள் சிறந்த நிவாரணமாக பயன்படுத்தலாம். தோல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடங்களில் வேப்பிலை சாறை வேப்பிலை கலந்த நீரோடு கண்டு நீங்கள் குளிக்கும் பொழுது அந்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா தோல் தொடர்பான அந்த பூஞ்சை தொற்றுகள் அதெல்லாமே உங்களுக்கு விலகிடும். அரிப்பு, சொறி, சிரங்கு, படை, தேமல் இது மாதிரி எந்த ஸ்கின் டிசீஸ், தோல் தொடர்பான நோய்களுமே உங்களுக்கு இருக்காது. புண்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த புண்கள் குணமாகிறதுக்கும் நீங்கள் வேப்பிலைகளை பயன்படுத்தலாம். இப்போ தீ காயங்கள் அல்லது வெட்டு காயங்கள் உங்களுக்கு இருக்குன்னா அதன் மீது வேப்பிலை அதாவது வேப்பிலையை அரைச்சி நீங்கள் தடவும் போது அந்த புண்கள் விரைவில் ஆறி போயிடும். சீழ் பிடிப்பதெல்லாம் முன்னாடியே உங்களுக்கு தடுக்கப்படும். கூந்தல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு, பேன் தொல்லையிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு, ஹேர் ப்ராப்பராக கேர் பண்ணுறதுக்கு வேப்பிலை பயன்படுத்தலாங்க. இப்போ பொடுகு தொல்லை அதன் மூலமாக உங்களுக்கு நீங்கிடும். வேப்பிலையை நீங்கள் நீரில் கொதிக்க வைத்து அந்த நீரை கொண்டு தலையை அலசி வரும்போது பொடுகு மற்றும் தலை அரிப்பு முற்றிலுமாக உங்களுக்கு நீங்கும். பேன் மற்றும் ஈறு உங்களுக்கு சரியாயிடும். வேப்பிலையை அரைத்து தலையில் தடவி கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா தலையில் இருக்கக்கூடிய பேன் மற்றும் ஈறுகள் அழிந்துவிடும். கூந்தல் வேர்களும் பலம் பெற ஆரம்பிக்கும். அப்போ அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு கிடைக்கும். இளநரை, பித்தநரை, முடி கொட்டுறது, பேன் மற்றும் பொடுகு தொல்லை இது எதுவுமே உங்களுக்கு இருக்காது. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் வேப்பிலையை பயன்படுத்தலாங்க. ஸோ டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக நமக்கு வேப்பிலை கொடுக்கும். அதுக்கான காரணம் வேப்பிலையில் இருக்கக்கூடிய கசப்புத்தன்மை மற்றும் வேதிப்பொருட்கள் இது எல்லாமே ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை இயற்கையாகவே குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ நீரிழிவு நோய்கள் தொடர்ந்து இந்த மாதிரி காலையில் வெறும் வயிற்றில் சிறிய அளவு வேப்பிலை சாறு குடிக்கிறது, அதிகாலையில் வேப்பம் கொழுந்து இலைகளை எடுத்துக்கொள்வது இது எல்லாமே ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் உங்களை விடுபட வைக்கும். ஃபியூச்சரில் சுகர் ப்ராப்ளம் வராமலுமே உங்களுக்கு பாதுகாக்கும். வயிற்று புழுக்கள் மற்றும் அதெல்லாமே உங்களுக்கு நீக்கிவிட்டு வயிறு தொடர்பான பிரச்சனைகளை சரி பண்ணி செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு வேப்பிலை நீங்கள் பயன்படுத்தலாங்க. ஸோ வேப்பிலை குடல் புழுக்களை உங்களுக்கு அழித்து விடும். வேப்பிலை சாறு குடலில் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய நாடா புழுக்கள், உருளை புழுக்களை அழித்து வெளியேற்றக்கூடியதுக்கு பயன்படுது. ஸோ டிவார்மிங் பண்ணுது, செரிமானத்தை மேம்படுத்துது. அப்போ வயிற்று இருக்கக்கூடிய அமிலத்தன்மை, அசிடிட்டியை சீராக்கி செரிமானத்தை தூண்டக்கூடியதாக வேப்பிலை இருக்கு. வயிற்று புண்கள் இருக்கு இல்லையா, அந்த அல்சர் அதையெல்லாம் உங்களுக்கு சரி பண்ணக்கூடிய தன்மை வேப்பிலை கொண்டு இருக்குங்க. வாய் மற்றும் பற்கள் பாதுகாப்பு மேம்படுவதற்கு, ஓரல் ஹெல்த் ப்ராப்பராக இருக்கிறதுக்கு வேப்பிலை பயன்படுத்தலாம். இப்போ பற்கள் பலம் அடையும். பாரம்பரிய வேப்பம் குச்சியால் பல் துலக்குவது அப்படின்றது பற்களை நமக்கு வலுவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வேப்பம் இலையை நீரில் நீங்கள் கொதிக்க வைத்து வாய் கொப்பளிச்சிங்கன்னா அந்த தண்ணீரை வச்சு வாய் கொப்பளிச்சு வரும்போது ஈறுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம், இரத்த கசிவு மற்றும் வாய் துர்நாற்றம்
மாற்றம் நீங்கும். பற்களில் வந்து சொத்தை ஏற்படுவதை இதன் மூலமாகவே நீங்கள் வந்து தடுத்து கொள்ளலாங்க. இப்போ வாய் மற்றும் பற்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். இந்த சுவாச புத்துணர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். கிருமி தொற்று அகற்றப்பட்டுவிடும். அந்த ஈறுகளில் வீக்கம் ஏற்படுவது, அதன் மூலமாக இரத்த கசிவு ஏற்பட்டு பற்கள் பலமடைந்து போகிறது, பலவீனமடைந்து போகிறது, இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஒட்டுமொத்த சுவாச புத்துணர்ச்சியுமே நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம். தொடர்ந்து வேப்பிலை பயன்படுத்தி மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.